ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்களா, கிளேயில் நான் நெக்லஸ் போட்டிருக்கேன். இது யார் தெரியுமா செஞ்சு தந்தா? குட்டியால் தான் செஞ்சு தந்தா. எனக்கு, சாராவுக்கு, சோஃபியாவுக்கு. செம்ம சூப்பராக இருக்குல்ல. அண்ட் தென் நேற்று போட்ட ஜடை நான் ஒன்றும் அவுக்கலை. அதை பார்த்தீங்களா, ரிப்பன் வச்சு கட்டியிருக்கிறேன். ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கேன்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, வெளியில் படுத்து தூங்க போகிறோம். வீட்டுக்கு வெளியே செம்ம இருட்டாக இருக்குது. நான் நைட்டில் எடுத்த வீடியோஸ் தான். இருங்க நான் காட்டுறேன். இதோ பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குது. இது வெளியில் இருக்க வராண்டா. அண்ட் தென் எங்களோட தென்னை மரத்தை காட்டுறேன், பார்க்குறீங்களா? செம்ம பெரிய ஹைட்டு தென்னை மரம். இருட்டில் நான் இதெல்லாம் எடுத்துருக்கோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதோ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்குது எங்கள் தென்னை மரம். இருங்க நட்சத்திரம் தெரியுதான்னு பார்க்கலாம். நட்சத்திரம்லாம் தெரியல. இது எங்கள் பெலா மரம். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் கொஞ்சம் காத்தோட்டமாக வெளியில் தூங்கலான்ட்டு வந்திருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் பெட்டில் ஏசி போட்டு தூங்குறோம். ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு நான், சாரா, சோஃபியா நாங்கள் 3 பேரும் வெளியில் படுக்கலாம். தூங்கி பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சாரா, அதை வந்துட்டேன் யூனி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா என் கழுத்தில் இருக்குது நெக்லஸ்ஸு. அது யார் செஞ்சா தெரியுதா? குட்டியால் தான் செஞ்சா. என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குல்ல இந்த நெக்லஸ்ஸு. என் ஹேரு, என் ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்கும் மேட்சாக இருக்குது. சரி, யூனி சொல்லியிருப்பால, நாங்கள் இன்றைக்கி வெளியில் தான் படுத்து தூங்குகிறோம். எங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்க வெராண்டாவில் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. கொசு கடிக்குது. இந்த ஐடியா கொடுத்தது யாருன்னு தெரியுமா? யார் இருப்பா? நம்ம சோஃபியா தான் இந்தமாரி ஐடியாலாம் பண்ணுவா. பட் சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் பின்னாடி பாருங்கள், நைட்டான இந்த சைடு நாய் குலைக்குது. இதோ பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்ட்டு. இது உண்மையானுமே நைட்டில் ஷூட் பண்ண வீடியோ தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன். இதோ என் பின்னாடி இருக்கல இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி பெட்ஷீட் போட்டுட்டு தூங்கலான்ட்டு இருக்கோம். சோஃபியா, யூனி, சாரா 2 பேர் கரெக்டாக வந்துட்டீங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? என் கழுத்தில் பார்த்தீங்களா எப்படி குட்டியால் கழுத்தை ஒட்டி போட்டிருக்கா. எடுக்கவே முடியல. கிளேயில் ஏதோ நெக்லஸ் போகிறேன்னு என் கழுத்தை ஒட்டி போட்டிருக்கா. ஐயோ, நானும் சாரா ஒரே கலர். யூனிக்கு மட்டும் வேறு கலர். சாராவை மேட்சாக போட்டுட்டா. சரி, ஓகே, இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, சொல்லியிருப்பாங்களே 2 பேரும் சும்மா காற்று வாங்கிட்டு வெளியில் தூங்கலான்னு பார்க்குறோம். நீங்களும் சம்மரில் வெளியில் தூங்கியிருக்கீங்களா? யூனி, சாரா, அவங்க 2 பேர்கிட்டையும் உன்னை கேட்கலாம். நான் கேட்குறேன், உண்மையை சொல்லுங்கள். இங்கே படுத்து தூங்குறது சேஃப் தானே? சோஃபியா, அப்படி சொல்ல முடியாது சோஃபியா. ஏன்னா இங்கே பூரா வரும், சில குட்டி குட்டி பூச்சிகள் வரும், வண்டுகள் வரும், அப்புறம் என்ன வரும்னு தெரியல. அட, பூச்சி பூரான் தானே, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. வேறு எதுவும் வந்துடாதில்ல? பார்த்து சொல்லுங்கள், யோசித்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது வந்திருக்கா வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி? சோஃபியா, ஒரு வாட்டி பாம்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு சாரா சொல்லியிருந்தா. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஒரு குட்டி பாம்பு வந்துச்சு. இதோ பாரு, இந்த இடத்துக்கிட்ட தான் வந்துச்சு. நாங்கள் அடித்து துரத்திட்டோம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பாம்பு தான் வந்துச்சு. அது வரைக்கும் எதுவும் வந்ததில்லை. பட் தேள் 2-3 வாட்டி நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும்டி நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் என் கையோட இந்த வலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை விரித்து போட்டு படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். சோஃபியா, நல்லா சேஃபாக தான்ப்பா வந்திருக்க, வலையெல்லாம் எடுத்துக்கிட்டு. பரவாயில்லையே, சூப்பராக இருக்குது வலை. நல்லா சாஃப்டாகவும் அழகாக நெட்டட் மாதிரி ஒட்டையாக இருக்குது. சோஃபியா, வேற லெவல்ப்பா. வலை இருந்துச்சுன்னா நம்ம நல்லா விடிய காலை வரைக்கும் நல்லா தூங்கலாம்டி. செம்ம சூப்பர் ரீ. பரவாயில்லையே. ஆமாம் யோனி, விடிய காத்தால சூரியன் நம்ம எழுப்புற வரைக்கும் நம்ம நல்லா படுத்து தூங்கலாம். செம்மையாக இருக்கும். சரி சாரா, நம்ம அப்படியே படுக்க முடியாது. அதனால் நான் இந்த டவல் வச்சுருக்கேன். இது நம்ம கீழே விரித்து போட்டுட்டு நம்ம இதில் அழகாக படுத்துக்கலாம். வெறும் தரையில் படுத்தா செம்ம சூடு. ஆமாம் யோனி, நம்ம அழகாக நீ விரித்து போட்டிருக்க. பேசாமல் நம்ம 3 பேரும் இங்கேயே படுத்துடலாம். எங்கே சோஃபியா? தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா. சோஃபியா, சாரா 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 இதோ வந்துட்டேன் சாரா. என்னையா பெட்ஷீட்லாம் வச்சு போட்டுட்டீங்களாட்டக்கா? அப்போ நான் தான் போய் ஃபஸ்ட்டு படுக்க போகிறேன். செம்ம தூக்கமாக வருது. ஜாலி, நான் தான் ஃபஸ்ட்டு படுத்துட்டேன். செம்ம சூப்பராக இருக்குது. சோஃபியா, தலை அந்த பக்கம் வச்சு படுக்கக்கூடாதுடி. அது ஏதோ வடக்கு கிழக்குன்னு சொல்லுவாங்க. நீ இந்த சைடு கிழக்கு வச்சு படுத்து தூங்க, அப்போ தான் படுக்க முடியும்.
ஓ அப்படியா யூனி, எனக்கு இதெல்லாம் தெரியாது யூனி. சரி ஓகே யூனி, அப்போ நான் வந்து இந்த ஆப்போசிட் சைடு படுத்து தூங்குறேன். இது சைடு கரெக்டு தானே? வாவ், செம்ம அழகாக நான் வானத்தை பார்த்து படுத்து தூங்குறேன்ப்பா. சரி யூனி, நானும் படுத்து தூங்குறேன் யூனி. நீனும் வா, வந்து படு. டைம் ஏற்கனவே 11 ஆயிடுச்சு. வா, நம்ம படுத்துக்கலாம். நான் படுத்துட்டேன் யூனி, நீயும் வா. சரி சாரா, நீ படு சாரா, நான் அதோ வரேன். நான் இந்த நெட்டை நல்லா திறந்து விரிச்சு பார்க்க வரேன். நம்ம 3 பேருக்கும் கரெக்டாக பத்துதான்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நீ அப்படியே படுத்து தூங்கிட்டு இருங்க 2 பேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த நெட்டை எடுத்துட்டேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், அழகாக செம்மையாக ஓப்பன் ஆகுது. சாரா, செம்ம சூப்பரா அழகா ஓப்பன் ஆயிருக்கு சாரா. இதோ பாரு சாரா, டென்ட் மாதிரி நல்லா, ஐயோ விழுந்துட்டேனே. ஓப்பன், இங்க பாரு சாரா, டென்ட் மாதிரி அழகா ஓப்பன் ஆயிருக்கு. அப்படியே வச்சு நான் க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன். கோழி கவுக்கிற மாதிரி நம்ம 3 பேர்த்தையும் நான் அழகா கவுத்துருக்கேன். செம்ம சூப்பரா இருக்கு சாரா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டென்ட்டு செம்ம அழகா இருக்குல்ல. இருங்க நானும் படுத்து பார்க்குறேன். காலை நல்லா நீட்டி போட்டு. கரெக்டாக எங்களுக்கு செட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கு, இப்போ க்ளோஸ் பண்ணால் பாருங்க, ஒரு பூச்சி கொசு எதுவுமே வராது. நாங்கள் நல்லா சேஃபாக நாங்கள் 3 பேரும் படுப்போம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட நாங்கள் 3 பேரும் அழகாக தெரியுதா? செம்ம சூப்பராக இருக்குல்ல. இதுதான் டென்ட் ஸ்லீப்பு. செம்ம சூப்பராக இருக்குப்பா. சாரா, இரு சாரா, ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் மட்டும் ஓப்பன் பண்ணி வெளில போயிட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் படுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் வெளில வந்தேன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இதே மாதிரி க்ளோஸ் போட்ட ரூமில் இதேமாரி எங்கேயாவது வெளியில் ஓப்பனில் தூங்கும் போது நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து நெட்டு போட்டுலாம் தூங்கும் போது சில வாட்டி நம்மளுக்கு ஆக்சிஜன் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக என்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். இந்த பாருங்கள், ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, குட்டி வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பிளான்ட்டை வைக்க போகிறோம். ஏன்னா அந்த பிளான்ட் வந்து நம்மளுக்கு தூங்குறதுக்கு ஆக்சிஜனை தரும். ஐயோ, தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், போய் ஃபில் பண்ணிட்டு வரேன். நம்ம வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஒரு பிளான்ட் வைக்க போகிறோம். அது என்ன பிளான்ட்டுனா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மணி பிளான்ட்டு தான். ஏன்னா மணி பிளான்ட் வந்து நல்லா ஆக்சிஜனை கொடுக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் அவங்க வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ரூமில் கண்டிப்பாக பெட்ரூமில் வந்து மணி பிளான்ட் இருக்கணும். நல்லா ஆக்சிஜன் கொடுக்கும். ஓகேவா? இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இங்கே வச்சுட்டேன். மணி பிளான்ட் வச்சுட்டேன்னா சைடில் இதோ பாருங்கள், நான் ஊற்றி காட்டுறேன். இதோ பாரு, இதேமாதிரி சைடில் வச்சுட்டு இப்போ நான் உள்ளே போய் படுத்து தூங்க போகிறேன். செம்மையாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தரை வந்து பேத்துக்கிச்சு. ஏதோ சிமெண்ட் வச்சு நாங்களே பூசிட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகே, நான் படுத்துக்கிட்டேன். உள்ளே போய் நெட்டில் தூங்க போகிறேன். ஓகே, தூங்கிட்டேன். யூனி, சூப்பர் யூனி, மணி பிளான்ட் வச்சிருக்கிறேன். நல்லா இதை பார்க்கவே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பிளான்ட்டை இலைய பாரு, பச்சை பச்சைன்னு செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதேமாதிரி நைட்டு வச்சு தூங்கினாவே செம்ம பீஸாக இருக்கும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பாருங்கள், அழகாக படுத்துக்கிட்டே வேலை வானத்தை பார்த்துட்ருக்குறோம். செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சோஃபியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்களுக்கு குட் நைட் சொல்லிடுறேன். யூனி, இங்கே பாரு யூனி. என்ன யூனி, உங்கள் வீடு இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஓகே, நாம் நெட் போட்டு தானே படுத்துருக்கோம், ஜாலியாக படுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குட் நைட்.